நருட்டோ அனிமேல காகியாவை ரிவைவ் பண்றதுக்கு எதுக்காக இந்திரா அசுராவோட சாக்கரா தேவைப்பட்டுச்சுன்னு தெரியுமா? ஏன்னா காகியாவை சீல் பண்றப்போ இந்திரா அசுரா பிறக்கவே இல்ல. இது மட்டும் இல்லாம அகரமும் ஹமுகவும் தான் காகியாவை சீல் பண்ணி இருப்பாங்க. அப்படி இருந்தும் ஏன் இந்திரா அசுராவோட சாக்கரா தேவைப்பட்டுச்சு? நம்ம எல்லாருக்குமே தெரியும் எர்த்ல சாக்கரா உருவாகிறதுக்கு காரணமே காகியா தான். ஆனா காகியாவோட போக்கு எர்த்ல வாழ்ற மனித குலத்துக்கு ஆபத்தை விளைவிக்குங்கிறதுனால அகரமும் ஹமுகவும் காகியாவை சீல் பண்ணி இருப்பாங்க. காகியாவை சீல் பண்றதுக்கு காகியாவோட சாக்கராவை வெளியே எடுத்து 9 டெயில் டிவிஸ்டா பிரிச்சு வச்சிருப்பாரு அகரமும். இப்படி பண்றதுக்கு சேஜா 6 பாத்னு அழைக்கப்படுற பவர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு அகரமோட சாக்கராவும் வேணும். அகரமும் தன்னோட பவர்ஸை தன்னோட மகன்களான இந்திரா அசுராக்கு பிரிச்சு கொடுத்திருப்பாரு. அகரமோட பவரை கொண்டு வரதுக்கு தான் இங்க இந்திரா அசுராவோட சாக்கரா தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அகரமோட பவர்ஸ் மூலியமா தான் கெடோசாச்சுவை சமன் பண்ண முடியும். அந்த கெடோசாச்சுல தான் எல்லா டெயில் டிவிஸையும் புடிச்சு போட்டு 10 டெயில சமன் பண்ணி காகியாவை ரிவைவ் பண்ண முடியும். இதுக்காக தான் பிளாக் ஜெட்ஸும் நருட்டோ ஸ்டோரி ஃபுல்லாவே அவ்வளவு அக்கப்போது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது சரி, காகியாவை சீல் பண்றதுக்கு அமுதாவும் தானே ஹெல்ப் பண்ணாரு. அப்ப காகியாவை ரிவைவ் பண்றதுக்கு அமுதாவோட சாக்கரா தேவைப்படலையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம்.